பாரம்பரிய அரிசி எப்படி சமைக்கலான்னு மௌமி கிச்சனில் பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட அரிசி வெரைட்டி பார்த்திங்கன்னா ரத்தசாலி அரிசி. இதுக்கு பதிலாக நீங்கள் மாப்பிள்ளை சம்பா அரிசி இந்த மாதிரி எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம். மட்டை அரிசி, கேரளா மட்டை அரிசியை கூட இந்த மெத்தடில் நீங்கள் குக் பண்ணலாம். இதை 2-3 தடவை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நல்லா கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா போயிடும். இப்போ நான் எடுத்துக்கிட்ட அரிசியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசி நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து கரெக்டாக 4 டம்ளர் தண்ணி ஊற்றுனேன். நீங்கள் உங்களுக்கு வடி தண்ணி கொஞ்சம் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை குக்கரில் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை வந்து விசில் போட்டு மூடி வைக்கணும். பாருங்கள், இப்போ தண்ணி ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ விசில் போட்டு மூடியாச்சு. இப்போ இந்த விசில் வந்து ஒரு விசில் மட்டும்தான் வரணும். அடுப்பில் வச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு விசில் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் விட்டுருங்க. மொத்தமாக இது சமைக்கிறதுக்கு 20 நிமிஷம் கிட்ட ஆகும் உங்களுக்கு. இப்போ அந்த இதை நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதம் நல்லா வெந்திருக்கும். கேரளா மட்டரிசி கூட நீங்கள் இந்த மெத்தடில் குக் பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த குக்கருக்கு அளவான ஒரு மூடி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் கொஞ்சம் கையில் பற்றக்கூடாதுன்னு சுற்றி கிளிப் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் நீங்கள் இதை அப்படியே வடித்து விட்டுருங்க. இப்போ வடிச்சிங்கன்னா இந்த சாதத்துலேருந்து உங்களுக்கு வடி தண்ணி நல்லா கலெக்ட் ஆகி உங்களுக்கு இந்த பாத்திரத்தில் கிடச்சிரும். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு நடுவில் நீங்கள் ஏதாவது ஒரு சொம்பு வச்சா கூட இது அப்படியே நின்றுக்கும். இப்போ இந்த மெத்தடில் இதை அப்படியே விட்டுருங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வடி தண்ணி நல்லா கலெக்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த வடி தண்ணியை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நீச்ச தண்ணியாக இதை புளிக்க வச்சு நீங்கள் குடிச்சுக்கலாம். இந்த வடி தண்ணியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டிங்கன்னா அடுத்த நாள் புளிச்சு நீச்ச தண்ணியாக கூட நீங்கள் எடுத்து இதை குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாதம் அழகாக வெந்துருச்சு. இதுக்கு புளிக்குழம்பு, மீன் குழம்பு, எல்லா குழம்புகளோடையும் இது நல்லா இருக்கும். தயிர் சாதம் இது மாதிரி நீங்கள் இதை சாப்பிட்லாம். ரத்தசாலி அரிசி எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்தாச்சு. ரைஸ் ரெடி.